நாளுக்கான ரேமா வார்த்தை 2 கொரிந்தியர் 7:6 ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல். யார் டிஸ்கரேஜ்டா இருக்கிறாங்களோ என்கரேஜ் பண்றவர் நம்முடைய ஆண்டவர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் நம்மளை கீழே போட்டு மிதிக்கிற உலகம். நம்ம கொஞ்சம் தப்பு செஞ்சுட்டாலும் அல்லது ஏதோ ஒரு காரியத்தை தவற விட்டுட்டாலும் உடனே நம்மளை சுட்டி காமிச்சு நீ தப்பு பண்ண, இதனாலதான் உனக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லி உலகம் சொல்லும். ஆனா நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா? ஆறுதல் செய்வார். பரவாயில்லப்பா, அதை விட்டா என்ன, வேற வாசலை திறந்து தரேன். இந்த ப்ராஜெக்ட் போச்சுன்னா என்ன, வேற தரேன். நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஆறுதல் செய்கிறவர், உற்சாகப்படுத்துகிறவர். பவுல் சொல்றாரு, தீத்து வந்ததுனாலே எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைச்சது, ஒரு ஆறுதல் கிடைச்சது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் இல்லாததுனால நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் ஒரு நல்ல காரியத்தை அனுப்ப போறேன், உனக்கு ஆறுதல் கிடைக்க போகிறது. உங்களுக்கு நல்லது செய்யற சில மனுஷர்கள் வர போறாங்க. எப்படி பவுலுக்கு தீத்து வந்தாரோ அதுபோல உங்க மனசுக்கு சந்தோஷம் கொண்டு வருகிற சில நபர்களை, சில காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆறுதல் செய்வாருங்க. உங்களை இன்னைக்கு கர்த்தர் என்கரேஜ் பண்ண விரும்புறார். திடீர்னு உங்க வேலையில உங்களை கூப்பிட்டு உங்க பாஸ் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்க போறார். திடீர்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய பதக்கம் வரப்போகுது, ஒரு அவார்டு வரப்போகிறது, பெஸ்ட் எம்ப்ளாயின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு போனஸ் வரப்போகிறது. உங்களை என்கரேஜ் பண்றதுக்கு கடவுள் எதையுமே செய்வார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு புதிய நாள், புதிய ஆரம்பம். எதிர்பார்ப்போட போங்க. ஆண்டவர் உங்களை என்கரேஜ் பண்ண விரும்புறாரு. உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கிற ஒரு நன்மை வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. God bless you. Have a wonderful day.